Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மொட்டை மாடி தோட்டத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய கத்திரிக்காய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய். அங்கே பாருங்கள், பந்தலில் பாவக்காய் தொங்கிட்டு இருக்கிற பின்னாடி நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கிராமத்தில் சொல்லுவாங்க பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி லோலக்கா அப்படின்லாம் பாடுவாங்க. பாவக்காய் தளன்னு காய்ச்சி இருக்குங்க. சும்மா அப்படியே போகிற போக்கில் என் வீட்டுக்கார் 4-5 விதையை தூவி விட்டார். பார்த்திங்கன்னா அழகாக காய்ச்சிருக்கு. நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய விதைகள் தான். அது காய்க்காமல் இருக்குமா என்ன? ரொம்ப நல்லா காய்ச்சிருக்குங்க. என்ன ஆகிப்போச்சு, அதில் நிறைய பழுத்து கொஞ்சம் பாதி போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. ஏன் அப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஊருக்கு புஷ்பவனத்துக்கு எங்கள் குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகத்துக்காக போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா பழுத்துருச்சு. சரி, இனி விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாவக்காய் அறுவடை செய்ய போகிறேன், எடுக்க போகிறேன் செடியிலேருந்து. அந்த பதிவை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போது இந்த பதிவுக்கு பாவக்காய் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூச்சி பிடிக்காமல் இருக்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு. நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், நானும் என் கணவரும் சொல்லியிருக்கோம். ஆனால் சிலர் பதிவை பார்க்காமல, முழுசாக பார்க்க பொறுமை இல்லாமல் திரும்ப கேட்ட கேள்விகளே நிறைய பதிவுகள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரே இதில் நான் தகவல்கள் சொல்லிகிட்டு இருந்தேன்னா மறு தகவலுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பதிவை முழுசாக பாருங்கள். என்னென்னமோ வேண்டாததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ முழு நீள பதிவாக இருந்தால் கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தேவையானவற்றை நம்ம கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். இருந்தால் கூட சொல்லிடுறேன், வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த நல்லா வளரணுன்னா என்ன உரம் போடுறீங்க? உரம் மண்ணெல்லாம் வச்சு காமிச்சிட்டோம் நாங்கள் எப்படி போடணும் அப்படின்னு. அது தவிர நீங்கள் நல்லா செடி வளர்கிறதுக்கு, பசுமையாக இருக்கிறதுக்கு, தளதளன்னு நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம விஹா ஆன்லைனில் பஞ்சகவ்யம் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதை வாரத்திற்கு ஒரு முறை அதில் எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அது போடுங்க. அப்புறம் உரமண் போடுங்க. உரம் வேப்ப புண்ணாக்கு கலந்து வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா 1 வருஷம் கூட இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறுதோ நல்ல உரமாக இருக்கும். வேப்பம் புண்ணாக்க தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வரணும்னு சொல்லிட்டு அள்ளி ஊற்றிடாதீங்க. சுருட்டிக்கும், அப்படியே இலையெல்லாம் சுருண்டு போயிடும், அந்த வளர்ச்சி தடைபட்டுரும். அதனால் அப்படி இல்லாமல் கொஞ்சமாக நல்லா தண்ணி கரைசல் நல்லா கம்மியாக இருக்கணும், நல்லா லிக்விடாக இருக்கணும். அதை கொஞ்சமாக ஒரு அரை மக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு செடிக்கு போட்டு, இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு செடிக்கு அரை மகு இல்லை 1 மகு போட்டு வந்தீங்கன்னா நல்லா செழிப்பாக செடி வளரும். சரி, நம்ம இப்போ பாவக்காய் வெட்டலாமா? இப்படி பழுத்து இருக்கிற பாவக்காய் என்னங்க பண்ணுறது? நாங்களும் கவனிக்கல, அது பழுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே செடியில் விட்டுருங்க. அதுலேருந்து விதைகளை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில விதைகள் நல்லா காய்க்கும். அதனால் இது நல்லா காய்ச்சிருக்கு இல்லையா? அதனால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் விதைக்கு விட்டாச்சு. நம்ம இவ்வளோ பழுத்துருச்சுங்க. இன்னும் பாதி பாவக்காய் போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நிறைய பாகற்காய் பழுத்து போச்சு. சரி, நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாவக்காய் எடுக்கலாமா? ஆஹா, எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை வாசனை அவ்வளோ பிடிக்குங்க. ஒன்று கிட்டத்தட்ட நமக்கு 1/2 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். இது பாருங்க 2. அடுத்தது எங்கே இருக்கார்? இங்கெல்லாம் இருக்கார். இது கொஞ்சம் வளரட்டும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் வளரட்டும். ஏன்னா அவ்வளோ செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கும் ஆள் இல்லை இங்கே. பல்லவி கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் சாப்பாடு சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. 4. 5. அது மேலே இருக்குது, எனக்கு கையெட்டாதே. சரி, வேறு யாராவது வெட்டி தர சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள்,
கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ டு 1 கிலோவே இருக்கலாம் பாவக்காய். ஏன்னா பெருசாக இருக்குல்ல. இன்னும் பாதி அதுலேயே விட்டோம் பாருங்கள். செடியிலேயே இன்னும் இருக்குது. கொஞ்சம் பெருக்கட்டும்னு விட்டுட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும்னு இவ்வளோ பாவக்காவே இன்னும் செடியில் இருக்குது. இப்போது இந்த பாவக்காய் விதைகள், நல்ல பாவக்காய் விதைகள் வேணும்னா நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விதைகள் போட்டது எல்லாமே முளைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பூக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூ அப்படின்னு இருக்குது. பெண் பூ தான் பார்த்திங்கன்னா காயாக வரும். பட்டாம்பூச்சி காயாக வரும். அதனால் எங்ககிட்ட எல்லாமே ரொம்ப தரமான விதைகள், கிராமத்திலிருந்தே கொண்டு வந்த விதைகள், எல்லா விதையும் காய்க்கும் கட்டாயம். அந்த மாதிரி விதைகள் தான் நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போது சிகப்பு வெண்டைக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் மட்டுமே பார்க்க முடியும் இந்த சிகப்பு வெண்டைக்காய். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண வெண்டைக்காயை விட அதிக சத்து இந்த சிகப்பு வெண்டைக்காயில் தான் இருக்குது. இப்போ அது காய்ச்சிருக்கு. அடுத்தது நம்ம அது அறுவடை செய்யலாம். நிறைய பாருங்கள், அங்கங்கே நிறைய செடி போட்டிருந்தோம், வந்துருச்சு. ஒரு 15-20 நாள்லேயே நிறைய சிகப்பு வெண்டைக்காய் வந்துருச்சு. இந்த சிகப்பு வெண்டைக்காய் இப்போ தாங்க பார்க்குறோம், அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறேன். இந்த சிகப்பு வெண்டைக்காய் விதையெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. நாங்கள் அதை கிடைத்த இடத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் கச்சேரிக்காக. அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. இது போடுங்க, அவங்க தோட்டத்தில் விதை எடுத்து கொஞ்சம் கொடுத்தாங்க. இதை இது நான் தலையில் செண்பகப்பூ சரியாக வைக்கலையோ. நம்ம வீட்டில் வந்த செண்பகப்பூ பாருங்கள். ஒரு செண்பகப்பூவே 15 ரூபா 20 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படி மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பாளுக்கும் ரொம்ப பிடிச்ச பூ இது. என்னென்னா இந்த விதையை அங்கே கொடுத்தாங்களா, கொண்டு நாங்கள் போட்டுவிட்டோம். இப்போ வந்துக்கிட்டு இதிலேருந்து விதைகள் எடுத்து நம்ம வீஹா ஆன்லைனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப நல்லா வருங்க, ரொம்ப நல்லது. சாதாரண வெண்டைக்காயை காட்டிலும் அதிக சத்துள்ளது. இதெல்லாம் அழிய விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம நாட்டின் சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணும். இதெல்லாம் வித்தியாசமாக பார்த்தா இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டே வந்தீங்கன்னா விவசாயிகள் அது விளைவிக்க மாட்டாங்க. நாளடைவில் அது போயிடும் இல்லையா? அதனால் நம்ம விவசாயிகளுக்கு என்றைக்குமே ஆதரவு கொடுக்கணும். நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிடணும். அப்போ தான் அவங்க விளைவிப்பார்கள். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் பாருங்களேன், நிறையா இது வச்சுருக்குங்க. நிறைய அங்கங்கே கீரை, தண்டு கீரை, மாதுளம்பழம் இப்போ தான் வருது பாருங்களேன். மாதுளம்பழம் இப்போ தான் வந்திருக்கு. இதெல்லாம் கீரைகள், நிறைய கீரைங்க. டெய்லி கீரை. பல்லவி திட்டுறா பிடிச்சி, என்ன எப்போ பாரு கீரை திங்கிறதா அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், டாக்டராக இருந்துட்டு நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு. நிறைய குட்டி ஆரேஞ்சு பாருங்கள், குட்டி குட்டி ஆரேஞ்சு வருது இப்போ தான். அப்புறம் கொய்யாக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. நம்ம 2 நாளைக்கு விடலாம். அணிலார் குருவியார் யாராவது சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். அவங்க சாப்பிட்லன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். பாவம், அது இயற்கை உணவை தான் நம்பி இருக்குது. அதனால் அதுக்கு விட்டுறலான்னு விட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் பார்த்தீங்களா. அப்புறம் இது பார்த்திங்களா, அத்திப்பழம். தினமும் ஒரு அத்திப்பழம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா சுவை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் காமிக்கிறேங்க உங்களுக்கு. மாங்காய் பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, மாங்காய் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது கருமஞ்சள். நம்ம வீஹா ஆன்லைனில் தொட்டியோட சின்ன சின்ன தொட்டிகளில் போட்டு இந்த கருமஞ்சள் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் குரியரில் அனுப்ப முடியலைங்க என்னால். இங்கே யாராவது சென்னையில் இருந்தாங்கன்னா நம்ம கடைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்கள். நிறையா உங்களுக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, நான் எனக்காக வளர்த்துக்கிறேன். அப்புறம் மாங்காய் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, வாங்க. எங்கே இருக்குது? இப்போ தான் பார்த்தேனே பெருசாக ஒன்று. இங்கே பாருங்கள், மாங்காய் இப்போ தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா இனிப்பாக இருக்குங்க. தொட்டியில் கொஞ்சம் நம்ம மரத்தில் பெருசாக வளருதில்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூட இவ்வளோ பெருசு வரும். நல்லா இனிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறையா காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், வெச்ச பூ அத்தனையுமே காயாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, நிறைய வச்சுருக்கு மாங்காய். அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு ரொம்ப ரேர். நீங்கள் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இங்கே மாங்காய் இருக்கா? அது இதை கூட அணில் விட்டு வைக்கலைங்க. வேறு டேஸ்ட் பண்ணியிருக்கு. இது பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு. விட்டமின் சி இயற்கையாகவே அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்டார் ஃப்ரூட்டு.
இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே வெட்டி அதில் உப்பு இந்த மிளகாத்தூள் எல்லாம் தடவி கொடுப்பாங்க, விற்றுட்ருப்பாங்க. அது நிறைய இருக்கு பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு. எல்லா மரம் ஃபுல்லாக ஸ்டார் ஃப்ரூட் நிறைய வச்சுருக்கு இந்த தடவை. அடடா வெளியில் இருக்கே, அப்படியே போயிருமே இந்த பழம். இழுத்து கட்டணும் முன் பக்கமாக. இந்த மாதிரி நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறையா இருக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செண்டு மல்லி இருக்குல்ல, செண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மல்லி நல்ல மணமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வச்சா நிறைய எறும்பு வரும்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். பரவாயில்ல, எறும்பை வந்த பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியிருக்கேன். நிறைய கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குது. அடுத்த பதிவில் காமிக்கிறேன். எல்லாமே இப்போவே காமிச்சேன்னா பதிவும் நீளமாக போயிடும். இது முழுசாக நீங்கள் பார்க்காம என்கிட்ட கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி, இப்போது நான் சொன்னது போல் தான், நல்லா வளரணுன்னா பஞ்சகவ்யம் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. அது வாங்கிட்டு தண்ணியில் கரைச்சி அதை ஒரு கப்பு போட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் நல்ல விதைகள் வேணுன்னா நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. என்னடா இது வீஹா ஆன்லைன் பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்களே, அதுக்காகவா இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நினைக்கிறவங்க நினச்சிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது என்னுடைய க்ரியேட்டிவான தொழிலை பற்றி நான் தான் சொல்ல முடியும். அதுவும் என்னோடய யூடியூப் சேனலில் தான் சொல்கிறேன். சிலருக்கு கடுப்பாகவே ஆகுது. என்னுடைய யூடியூப் சேனலில் சொல்கிறதுல என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, வீஹா ஆன்லைன்னா என்ன, நாங்கள் இன்றைக்கி தாங்க புதுசாக அவங்க வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு வீஹா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதுலேருந்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டு இருக்குது. எங்களுடைய வீஹா ஷாப்க்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்களுடைய பொருள்கள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அடுத்தது, எங்களுடைய வீஹா கடைக்கு வரணுன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் அழகாக டைரக்ட் பண்ணி நம்ம கடைக்கு கொண்டு சேர்த்துறோம். இப்போ எல்லாம் மனைவியை நம்புகிறாங்களோ இல்லையோ, கூகுள் மேப்ஸில் உட்காந்துட்டு ஒருத்தி கோ ரைட், கோ லெஃப்ட் அப்படிம்பால, அவன் பேச்சை கேட்டு லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு தப்பாகவும் போய் சேர்றாங்க சிலர். ஆனால் நம்ம வீஹா கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் வாங்க. சரி, இந்த என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ பயன்படுத்திட்டு நிறைய பேர் தவறான வேலைகள், அதாவது ஒருத்தர் மலேசியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது என்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னோடய வீடியோ மேலே அவங்க கடை இது ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு அவங்களுக்காக என்னமோ நான் விளம்பரப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னுடைய, அதாவது அது சட்டப்படி குற்றம். அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா என்னுடைய பார்வைக்கு கொண்டு வாங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது அதுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, அந்த கடைக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் இதெல்லாம் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீஹா என்கின்ற பெயர்லேயே சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு கொடுத்துட்ருக்கிறதா, வேறு வெப்சைட்டில் அல்லது வேறு ஷாப்பிங் ஆப்பில் கொடுத்துட்ருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அப்படி என்னுடையது அப்படின்னு நம்பி நீங்கள் பொருள்கள் வாங்கி ஏமாந்து போய் என்னை திட்டக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இதை திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற போலிகளை தவிர்க்கணுன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கூட பொருள்கள் என்ன தான் புதுசாக இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். வேறு இதிலெல்லாம் போய் நீங்கள் தேடிக்கிட்டு போலிகளை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி ஷாப்பிங் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கியிருக்கோம். அதில் போய் பார்த்துக்கோங்க, டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குறீங்களோ வாங்குறீங்களோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன்னொன்று, நீங்கள் நிறைய பேர் இப்போ இந்த வைன் ஜெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் சருமத்திற்கு. அதே போல் நீம் துளசி ஜெல்லும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர எங்களுடைய ஆலோவேரா ஜெல் வாங்கிட்டு நிறைய பேர் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் பப்பாயா ஜெல்லும் வாங்க. அதில் பப்பாயா ஜெல்லில் என்ன இருக்குது, அது தனிப்பதிவாக சின்னதாக தரேன். பப்பாயா ஜெல்லில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது நமக்கு புதிய தோலை வளர்க்க செய்யும் பப்பாயா ஜெல். எப்போவுமே பப்பாயா சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்லது,
சருமத்திற்கு நல்லது, அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த பப்பாயா ஜெல் நீங்கள் பயன்படுத்த அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது மார்க் இருக்குன்னு வைங்களேன், இது பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல புதிய தோல் உருவாகும், அந்த பழைய தோல் மறைஞ்சு போயிடும், அந்த மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். ஆனால் நீங்கள் இது மேஜிக் மாதிரி நினைக்காதீங்க, பூசிக்கிட்டு 4 நாளில் போயிட்டு கண்ணாடி கிட்டு ஒன்றுமே ஆகலையேன்னுலாம் நினைக்கக்கூடாது. அது வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் தொடர்ந்து பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. மற்ற ஜெல்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு தனி பதிவாக தரேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.